Welcome you all to my channel. I am A. Dhanasekar from Mettur. வணக்கம். இன்னைக்கு +2 கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் 8 அயனி சமநிலை பாடத்திலிருந்து உப்பை நீரார் பகுத்தல் சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ 2 பார்ட்டாக வர இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலாம். இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு உருவாதல் பற்றி பார்க்குறோம். ரெண்டாவது இந்த உப்பு எப்படி அயனி ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நீரார் பகுத்தல்னா என்ன, நீரார் பகுப்பு வீதம். இந்த 4 தலைப்புகளையும் பல்வேறு வகையான உப்புகளை வச்சு எப்படி புரிஞ்சுக்கிறது, அது உப்புகளின் வகைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் 5ஆவதாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முக்கியமான வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலில் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உப்பு உருவாதல் பற்றி பார்க்கலாம். அப்படியே நான் ரைட் சைடு எழுதுகிறேன், அதை கவனிச்சுக்கோங்க. ஒரு அமிலமானது ஒரு காரத்து கூட வினைபுரியும் பொழுது நமக்கு உப்பு கிடைக்குது. இந்த வினையில் துணை விளைபொருளாக நீர் கிடைக்கும். இப்போ அமிலம் அப்படிங்கும் பொழுது pH மதிப்பு <7 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி காரம் அதோட pH மதிப்பு <7 அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த 2 பொருளையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற வினை கரைசல் அதில் பார்த்திங்கன்னா pH = 7ங்கிற கரைசல் கிடைக்குது. இந்த pH 7 உருவாகிறதுனால இந்த வினையை நம்ம நடுநிலை ஆக்கல் வினை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் எந்த ஒரு அமிலத்தையும் ஒரு காரத்தோடு வினைப்படுத்தும் பொழுது அந்த வினையானது நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு அழைக்கப்படுது. பொதுவாக இந்த வினை தெர்மோடைனமிக் கான்செப்ட் படி வெப்ப உமிழ் வினை, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு அழைக்கப்படும். ஏன்னா இந்த வினை நடக்கும் பொழுது வெப்ப ஆற்றலானது வெளிப்படும். ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடோட நைட்ரிக் அமிலம் புரிகிற வினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன விளைபொருள் கிடைக்கும்னு பாருங்கள். கீழே இருக்கிற படத்தை கவனிங்க. இந்த பீக்கரில் நம்ம NaOHம் நைட்ரிக் அமிலத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு NaOH ஆனது Na+OH- அயனி ஆகும். இதிலேயே இந்த நைட்ரிக் அமிலத்தை ஆட் பண்ணுறப்ப நைட்ரிக் அமிலம் போயிட்டு H+ மற்றும் NO3- அயனிகளை உருவாக்கும். இதன் நிகர விளைவாக Na+ அயனியும் NO3- அயனியும் ஒன்றா சேர்ந்து நமக்கு வினையை கவனிங்க. இங்கே NaNO3 அப்படிங்கிற விளைபொருள் உருவாகும். இது கூடவே இந்த H+ இருக்குது பாருங்கள், அந்த படத்தில் கவனிங்களேன். அது OH- சேர்ந்து நமக்கு H2O நீர் உருவாகும். ஒன்ஸ் அகைன் இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். NaOH Na+OH- அப்படின்னு அயனி ஆகும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற HNO3 H+NO3- அயனி ஆகும். இப்போ நமக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த வினைபடு பொருள் பக்கத்தில் இருக்கிற Na+ மற்றும் NO3- அயனிகள் ஒன்றா சேர்ந்து நமக்கு NaNO3 அப்படிங்கிற விளைபொருளாக உருவாகுது. அதே சமயத்தில் இந்த வினையில் பாருங்கள், நான் க்ரீன் கலரில் ரவுண்ட் பண்ணுறேன்ல, OH- அண்ட் H+, இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வினையோட ரைட் சைடில் பாருங்கள் H2O நீர் உருவாகுது. ஸோ இந்த வினையில் pH = 7 அப்படிங்கிற நிலை உருவாகிறதுனால இந்த வினையை நம்ம நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி தான் உப்புக்கள் உருவாக்கப்படுது. அடுத்து நம்ம உப்புக்கள் எப்படி அயனி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அந்த NaNO3 சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிற அந்த உப்பை எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் தண்ணியில் போட்டு கரைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போது இது எப்படி அயனி ஆகும் அப்படியே அந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த பீக்கருக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ H2O ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த H2Oக்குள்ளே இந்த உப்பை போடுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த உப்பு என்ன ஆகும், கரைசலுக்குள்ளே போயிட்டு இது Na+ மற்றும் NO3- அப்படின்னு 2 வகை அயனிகளாக மாறும். அதாவது வினை கவனிங்க, Na+
ப்ளஸ் NO3 மைனஸ். ரெண்டு வகை அயனிகளாக மாறுது. ஸோ இந்த வினை தான் அயனியாதல் வினை அப்படின்னு அழைக்கப்படுது, அயனைசேஷன் ரியாக்ஷன். ரைட். இந்த வினையில் கிடச்சிருக்குல்ல Na ப்ளஸ், இது வந்து நேர்மின் அயனி அப்படின்னு அழைக்கப்படுது, இங்கிலீஷில் வந்து கேட்டயான். அதே மாதிரி NO3 மைனஸ் எதிர்மின் அயனி அப்படின்னு அழைக்கப்படுது, இங்கிலீஷில் ஆனயான். அடுத்து நாம் இணை அமிலம் மற்றும் இணைக்காரம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு காரம் எடுத்துக்கோங்க. NaOH நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த NaOH எப்படி அயனி ஆகும்? இது வந்து Na ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் அயனி ஆகுமா? இதில் இந்த Na ப்ளஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, அதிலிருந்து வந்திருக்குமா? அப்போது இந்த NaOH ஆனது வலிமை மிக்க காரம். அதனால் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், இதிலேருந்து கிடச்ச இந்த Na ப்ளஸ், இதோட பேரை நம்ம வந்து இணை அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போது ஒரு காரம் வந்து வலிமை மிக்க காரமாக இருக்கும்பொழுது அதிலிருந்து உருவான இணை அமிலமானது வலிமை குறைந்து காணப்படும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. அடுத்து நம்ம ஒரு அமிலம் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நைட்ரிக் அமிலம், HNO3. இது வந்து எப்படி அயனி ஆகும்? H ப்ளஸ் அடுத்தது NO3 மைனஸ், இப்படி தான் அயனி ஆகும். ஸோ இந்த வினையில் HNO3 அப்படிங்கிறது வலிமை மிக்க அமிலம். இந்த வலிமை மிக்க அமிலமானது பிரிகை அடைந்து நமக்கு என்ன விளைபொருளை உருவாக்குது? NO3 மைனஸ் உருவாகுது இல்லையா? ஸோ இது அந்த நைட்ரிக் அமிலத்தின் இணை காரம். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமிலமானது வலிமை மிக்கதாக இருந்ததுன்னா அதோட இணைக்காரம் கண்டிப்பாக வலிமை குறைந்த தன்மையில் தான் இருக்கும். ஓகே. அப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு வலிமை மிக்க அமிலம் அதோட இணைக்காரம், அதே மாதிரி ஒரு வலிமை மிக்க காரம் அதோட இணை அமிலம், இது ரெண்டையும் பார்த்துருக்கோம். இதில் ஒன்று வலிமையாக இருந்தால் இன்னொன்று வலிமை குறைவாக இருக்கும். அதாவது வலிமை மிக்க அமிலம் அப்படின்னா அதோட இணைக்காரமானது வலிமை குறைந்து காணப்படும். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன? Na ப்ளஸ் அதே மாதிரி NO3 மைனஸ், இது ரெண்டும் வலிமை மிக்க காரம் மற்றும் வலிமை மிக்க அமிலத்திலிருந்து கிடைச்சதுனால Na ப்ளஸ் மற்றும் NO3 மைனஸ் ஆகிய இரண்டுமே வந்து வலிமை குறைந்த இணை அமிலம் மற்றும் இணைக்காரமாக தான் செயல்படும். ஓகே. அடுத்து நம்ம மூணாவது தலைப்புக்கு போகலாம், நீரார் பகுத்தல். நீங்கள் வந்து ஒரு உப்பு எடுத்துக்கிறீங்க, இந்த உப்போட நீரை சேர்க்குறீங்க அப்படின்னா அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா அயனியாதல் வினை நடக்கும். அந்த அயனியாதல் வினை நடந்து நமக்கு அயனிகள் கிடைக்கும். ஓகேவா? இந்த அயனிகளானது நீரோட மறுபடியும் வினைப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு இறுதியாக வந்து ஒரு அமிலமோ அல்லது ஒரு காரமோ கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு உப்பானது நீரில் கரைந்து அயனிகளை உருவாக்கி அந்த உப்போட அயனிகள் நீரோட மறுபடியும் வினைபுரியும் தன்மையில் இருக்கிற இந்த நிலையை தான் நம்ம வந்து நீரார் பகுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். சில உப்புக்கள் வந்து தண்ணியில் கரையை மட்டும்தான் செய்யும், அதாவது அயனியாதல் வினை மட்டும்தான் நடக்கும். அந்த அயனிகள் வந்து நீரோட வினை புரியாது. உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல NaNO3, இந்த உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதிலிருந்து கிடைக்கிற அயனிகள் Na ப்ளஸ் அண்ட் NO3 மைனஸ், இவை நீரோட வினை புரியறதில்லை. இந்த வகை உப்புக்கள் வந்து நீரார் பகுத்தலில் ஈடுபடாது, இவை நீரேற்றம் தான் அடையும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து சோடியம் அசிட்டேட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், CH3COONA, இது நீரில் கரைந்து அயனியாதல் வினை மூலமாக CH3COO மைனஸ் அசிட்டேட் அயனிகளையும் Na ப்ளஸ் அயனிகளையும் உருவாக்கும். இவ்வாறு உருவாக்கின அயனிகள் மீண்டும் நீரில் வினை புரிந்து அசிட்டிக் அமிலமாகவும், அதாவது CH3COOHன்னும் இந்த அசிட்டிக் அமிலத்தை உருவாக்குது. இந்த மாதிரி அயனியாதல் வினை மூலமாக கிடைச்ச அயனிகள் மீண்டும் நீரோட வினை புரியுது அப்படின்னா அந்த வினைகளை வந்து நம்ம நீரார் பகுத்தல் வினைகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நாலாவது தலைப்பு, நீரார் பகுப்பு வீதம், டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ். இந்த நீரார் பகுப்பு வீதத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 100 மூலக்கூறு உப்பு எடுத்துக்கலாம். இதில்
ஒரு 10 மூலக்கூறு உப்பு மட்டும் நீரோட வினை புரியுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்துக்கிட்ட 100 மூலக்கூறுகளில் 10 மூலக்கூறுகள் மட்டும் நீரோட வினை புரியுது அப்படின்னா இந்த மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 1/10 வரும் இல்லையா? இந்த 0 கேன்சல் பண்ணிட்டா இப்போ 1/10 அப்படிங்கிறது 0.1. இந்த 0.1 அப்படிங்கிற இந்த மதிப்பு தான் வந்து நீரார் பகுப்பு வீதம் அப்படின்னு சொல்கிறோம். டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ், அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட மொத்த உப்பு மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை டினாமினேட்டர்லையும் எவ்வளோ உப்பு மூலக்கூறுகள் வினை புரிஞ்சது அப்படிங்கிறத நியூமினேட்டர்லையும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு விகிதம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த மதிப்பு தான் நீரார் பகுத்தல் வீதம், டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது உப்புக்களின் வகைகள். வழக்கமாக ஒரு உப்பு எப்படி உருவாகும்னு தெரியும் நமக்கு. ஒரு அமிலம் ஒரு காரத்தோட வினை புரியும் பொழுது தான் நமக்கு உப்பு உருவாக்கப்படுது. அதில் விளைபொருளாக வந்து தண்ணியும் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 4 வகை உப்பு உருவாகிறதா புரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வகை பாருங்கள், ஒரு வலிமை மிக்க அமிலம் ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸோடு வினைப்படுத்தலாம். அடுத்தது ரெண்டாவது வகை, ஒரு வீக் ஆசிட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸோடு வினைப்படுத்துகிறீங்க. அடுத்தது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்துக்கிட்டு ஒரு வீக் பேஸோடு வினைப்படுத்துகிறீங்க. லாஸ்ட்டாக ஒரு வீக் ஆசிட் எடுத்து ஒரு வீக் பேஸோடு வினைப்படுத்துகிறீங்க. இந்த மாதிரி வினைப்படுத்தும் பொழுது நமக்கு 4 வகை உப்புக்கள் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வகைக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு வலிமைமிக்க அமிலமும் ஒரு வலிமைமிக்க காரமும் சேர்ந்ததுன்னா நமக்கு எந்த வகை உப்பு கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். NaNO3 இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த Na வந்து Na ப்ளஸ்ன்னு சொல்லுவோம்ல, இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைட்லேருந்து வந்திருக்கும். ஏற்கனவே இதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி NO3 மைனஸ் வந்து HNO3லேருந்து வந்திருக்கும். இப்போது 2 வலிமை மிக்க பொருட்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு. இப்போ இந்த உப்பு வந்து வகை ஏக்கு கீழே வரும். இப்போ அதே மாதிரி CH3COONA அப்படிங்கிற உப்பு எடுத்துக்கிட்டோம்னா இதில் இந்த Na ப்ளஸ் வந்து வலிமைமிக்க சோடியம் ஹைட்ராக்சைட்லேருந்து கிடச்சிருக்கும். அதாவது NaOHலேருந்து கிடச்சிருக்கும். அடுத்தது இந்த CH3COO மைனஸ் வந்து அசிட்டிக் அமிலத்திலேருந்து கிடச்சிருக்கும். இதில் அசிட்டிக் அமிலம் உங்களுக்கே தெரியும், வலிமை குறைந்த அமிலம். NaOH வந்து வலிமை மிக்க காரம். அடுத்து ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். அமோனியம் குளோரைடு எடுத்துக்கலாம். அதோட ஃபார்முலா வந்து NH4Cl. இப்போ இதில் வந்து NH4 அப்படிங்கிறது அமோனியம் அயனிகள். இது அமோனியம் ஹைட்ராக்சைடு வலிமை குறைந்த காரத்திலிருந்து வந்திருக்கும். அடுத்தது HClலேருந்து Cl வந்திருக்கும். அதாவது HClங்கிறது வலிமைமிக்க அமிலம். அடுத்து லாஸ்ட் வகை போகலாம், CH3COONH4. இதோட பேர் வந்து அமோனியம் அசிட்டேட். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அசிட்டிக் அமிலத்திலேருந்து வந்திருக்கும். ரெண்டாவது பார்ட் வந்து NH4, இது வந்து அமோனியம் ஹைட்ராக்சைட்லேருந்து வந்திருக்கும். இதில் ரெண்டு பகுதிகளுமே வந்து வலிமை குறைந்த அமிலத்திலையும் வலிமை குறைந்த காரத்திலிருந்து வந்ததுனால இது வந்து 4வது வகை கீழே உதாரணமாக சொல்லப்படுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன அந்த 5 தலைப்புகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது உப்பு உருவாதல்னா என்ன, அயனியாதல்னா என்ன, அயனியாதலுக்கும் நீரார் பகுத்தலுக்கும் என்ன வித்தியாசம், அடுத்தது வந்து நீரார் பகுப்பு வீதம்னா என்ன, அடுத்து 4 வகை உப்புக்கள் அதுக்கான உதாரணங்கள் பற்றி இப்போ பார்த்துட்டோம். இதோட அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா, இந்த 4 வகை உப்புக்களும் நீரார் பகுத்தல் அடையுமா, அப்படி நீரார் பகுத்தல் அடைஞ்சது அப்படின்னா நீரார் பகுத்தல் வீதம் என்ன, அந்த கரைசலோட நிகர pH மதிப்பு எப்படி இருக்கும், அதாவது pHக்கான வாய்ப்பாடு. ஸோ இந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க இருக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போட்டிருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.